கிளாஸ் ரொம்ப போர் மச்சான். வந்துட்டான் பாரு. என்ன மச்சான், இவர் பிரிட்டிஷ் சார்லஸ் கண்ணாடி கழட்டவே மாட்டாரு. கழட்டுறா டேய். டேய் உங்களை கலாய்க்கிறது நிப்பாட்டுங்க. நீ இந்த டூர் காசு ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட். அவன் எங்க மச்சான் ரெடி பண்ணிருக்க போறான். டேய் என் மேலே நம்பிக்கை இல்லையாடா? இப்படிலாம் நீ பண்ணுவீங்க தெரிஞ்சுதான் நான் 500 ரூபா ரெடி பண்ணிட்டேன். எங்க காட்டு பாப்போம். இப்போ காட்டுறாரு. இப்பயாவது நம்புறியா? சொல்றா கண்ணாடியா. இன்னும் மச்சான் 250 ரூபா இருக்கு. 250? கேளம் அந்த மாதிரி நோட்டு இது வீட்லையே. முதல்ல கண்ணாடி கழட்டி பாடுறா வெண்ண. கண்ணாடி கழட்டி பார்க்கவா? அப்படின்னு இருக்கு. இது எப்படா கிழிஞ்சது? சார் பாக்கி 250 மொத்தமா சேர்ந்து 10 ரூபாய் தரணுமா? ஐயோ மச்சான் என்னடா பண்றது? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச எனக்கு கொன்றுவாரா. நீ ஃபீல் பண்ணிக்காதடா டேய். எப்படிரா? ஏதாவது இச்சவாய் வந்து மாட்டாம போயிட போறான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா, செல்லட்டை பிடிச்சி கொடுத்துலாம் அப்படின்ற. சரி நான் போய் செல்லோ டிப் வாங்கி ஒட்டிட்டு வரேன். இங்கே இரு. ஓகே அண்ணா செல்லோ டிப் இருக்கா? எவ்வளோ? இங்கே வச்சு கொஞ்சம் ஒட்டிக்கலாமா? இங்கே வச்சுக்கிட்டே தான் வாங்கிட்டு இருந்தேனா? ஓட்டிட்டேனே. சரி மாத்துறது இதை. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, பக்கத்தில் பேங்க் இருக்கே, போய் மாற்றிடலாம். அப்படின்ற சரி வா போகலாம். எடு மச்சான், நீ இங்கே இரு, நாங்கள் 2 பேர் போய் மாற்றிட்டு வரோம். சார் உள்ள வாங்க சார். ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? ஒன்றும் வேணாங்க சார். லோன் எவ்வளோக்கு வேணும்? லோனு வாங்க வரல, ஒரு 500 ரூபாய்க்கு சேஞ்ச் வாங்க வந்திருக்கேன். செக்யூரிட்டி? செக்யூரிட்டியா சார்? வேணாம், நானே போயிடுறேன். என்னாச்சு மச்சான், கிடைச்சா? இங்கே இல்லையா மச்சான்? வா பக்கத்து பேங்க் போய் கேட்போம். ஆதார் கார்டு இருக்கா? ஐடி கார்டு இருக்கா? எங்க பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கா? A few moments later. எத்தனை தடவைடா இதே கேள்வியை கேட்பீங்க? கவலைப்படாத மச்சான், இன்னொரு பேங்க் கூட்டி இருக்காங்க, அங்கேயும் போய் பார்க்கலாம். வா போலாம். ஏன் மச்சான்? நீ அங்கே என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதில் நல்ல நோட் போட்டாலே கிழிஞ்சுதான் வரும். இதில் நீ கிழிஞ்ச நோட்டு வேற போடுற, எப்படா வரும்? என்ன பண்ணலான்ற? இன்னும் நிறைய கடை இருக்கு மச்சான். மறுபடியுமா? Later. 12 seconds later. என்னடா யாருமே சேஞ்ச் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டேய் உனக்கு என்னடா சேஞ்ச் தானே வேணும்? கொடு, நான் வாங்கிட்டு வரேன். என்ன பண்ண போறான்? டேய் இந்தா. என்ன பண்ண? நான் இந்த போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன். யாராச்சும் பார்த்தா கூப்பிடுவாங்க. இப்பெல்லாம் போட்டா எவனாவது வாங்குவானா? வாங்குவாங்கடா, அதான் நிறைய இழிச்சவங்க இருக்காங்களே. எப்படி சொல்ற? ஏன்டா 5000 ரூபாய் பொருளே 50 ரூபாய்க்கு வாங்கும்போது இதெல்லாம் வாங்க மாட்டாங்களா என்ன? அப்படிதானே? டேய் டேய் இறா இங்க பாரு, பெட்ரோல் பங்க்ல மாத்திக்கலாமா?
மச்சான் இங்கே தான் சேஞ்ச் மாற்ற முடியுமாமா? போ. மச்சான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோண்டா, கையில் கால் விழுந்தாச்சும் மாற்றிடுறா. நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் மாற்றிட்டு வரேன். அண்ணா என்ன தம்பி? அண்ணா ஒரு 500 ரூபாய்க்கு சேஞ்ச் வேணுமே. எங்கே கொடு பார்ப்போம். இது செல்லாது தம்பி. எப்படியாவது மாற்றி கொடுங்கண்ணா, டூர் போகிறதுக்காக ரெடி பண்ணது. ஒரு 100 ரூபாண்ணா நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இல்லைப்பா தம்பி, எனக்கு பிரச்சனையாயிடும். நிறைய இடத்துல கேட்டேண்ணா, உங்ககிட்ட தான் கடைசி கேட்குறேன். இல்லை தம்பி, என் வேலை போயிடும் அதான். சரிண்ணா வரேன். ஏன்டா டென்ஷனாக இருக்க? எவனுமே சேஞ்ச் தர மாட்டேங்கிறான்டா, பின்ன என்னடா பண்ணுறது? விட்றா மச்சான், நிறைய இடம் இருக்கு. இருக்கிறவனுக்கு ஒரு வழி, இல்லாதவனுக்கு பல வழி. இந்த மாதிரி கருப்பேத்துற வேலையில உனக்காக வச்சுக்க. தானே மச்சான். எனக்கு எந்த டேஷும் வேணாம், எனக்கு எந்த மிராக்களும் நடக்காது, சரியா? ஏதாச்சும் நடக்கும் மச்சான். அங்க பாரு, நம்ம கலெக்ஷன் ஏஜென்ட் பைரவா வரான். ஹாய் மச்சான். சொல்லு மச்சான் ஒரு ஹெல்ப்டா. சரி சொல்லு. ஒரு 500 ரூபாய்க்கு சேஞ்ச் வேணும். மாத்திக்கலாம் கொடு. அது ஒட்டு போட்டிருக்கேன். அது நான் பாத்துக்கிறேன் கொடு. இவ்வளோ பெரிய நல்லவன் ஒருத்தர் இந்த உலகத்துல இருக்கானடா. மச்சான் கொஞ்சம் நிறையவே கூடுறா. ஒரு வழியா எல்லாத்தையும் மாத்தாச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை நினைக்கிறேன். தெரியலையே. ஹலோ யாரு? ஹலோ, நீ தான் அசர்ஃபா? ஆமா நான் தான். என்ன 500 நோட்டை கிழிச்சு மாற்றி கொடுத்தா எனக்கு தெரியாது நினச்சிங்களா? ஹலோ, நான் தான் மாற்றி கொடுத்தேன், உங்களுக்கு தெரியுமா? அதான் உன் பேரும் ஃபோன் நம்பர் அதுலேயே எழுதியிருக்கேன் நோட்லேயே. பேரு ஃபோன் நம்பரா? இதே இப்போ எழுதி கொடுத்தேன். என்ன பண்ண? நான் இந்த போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன். அதுக்கே இந்த என் பேரும் ஃபோன் நம்பரும் எழுதி வச்சிருக்க. இந்த என் பேரும் ஃபோன் நம்பரும் எழுதி வச்சிருக்க. இந்த என் பேரும் ஃபோன் நம்பரும் எழுதி வச்சிருக்க. கூட இருந்துட்டே குழி பறிச்சுட்டேடா வைஷா.